என்னாச்சு? எல்லாம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து அப்படியே உட்காந்து இருக்கீங்க சாப்பிடாம. எடுத்து வச்சு சாப்பிடுங்க. இல்லை பூரி பிடிக்கலையா? தோசை இட்லி வேற ஏதாச்சும் செஞ்சு எடுத்துட்டு வரட்டா? ஐயோ அம்மா, பூரி நல்லா தான் இருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. சாப்பிட்றோமா? வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? இவன் பேரை சொல்லி ஒரு 4 நாள் இங்கே தங்கி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு தான் போவோம். அதுக்கு என்னப்பா, 4 நாள் என்ன, வாழ்க்கை முழுசாவும் இங்கேயே தங்கிக்காங்க. சாப்பாடு நல்லா செஞ்சு போடுறேன். நீங்க சொன்னீங்களே, அதே பெரிய விஷயமா? சாப்பிட்றோம், நீங்க போங்க. ராக்கி, உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமாடா? உனக்கு நெய் ஊற்றி தோசை சுட்டா ரொம்ப பிடிக்குமே, அதை செஞ்சு எடுத்துட்டு வரட்டா? இந்த அம்மா கையால் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இங்க பாருடா, என் கூட யாரையும் பேச வேண்டாம்னு சொல்லு. எனக்கு எதுவும் தேவையில்லை. டேய், அம்மா, நீ எதுவும் நினச்சிக்காதீங்க. அவன் கொழுப்பு எடுத்தவன் அப்படிதான் பேசுவான். நீங்க போங்கம்மா, நாங்க சாப்பிட்றோம். டே மச்சான், இதெல்லாம் ரொம்ப டூ மச் சொல்லிட்டேன். என்னடா டூ மச்? பிடிக்காதவனை பிடிக்காத இடத்துல கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டு போறீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு செய்யலாம், நான் என் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாதா? நான் இப்படி தான் நடந்துப்பேன். விடுறா, அவன் எப்படி நடந்துக்குனா லாஸ் நம்மளுக்கு இல்லை, அவனுக்கு தான். டேய், ஓவரா பண்ணாத. உங்க அண்ணன் வந்தா வாழை ஒட்ட நறுக்கிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. யார் என்ன பண்றாங்கன்னு நானும் பார்க்கறேன்டா. டேய், நீ காலேஜ் போறன்னு தானே சொன்ன, என்னடா இங்கே வந்திருக்க? மச்சி, நீங்கள் 2 பேரும் காலேஜில் இல்லாததால எனக்கும் அங்கே இருக்க பிடிக்கல. நம்ம கிளாஸ் கேர்ள்ஸை பார்த்து எதனா இருந்துச்சுன்னா மெசேஜ் போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓ, பார்த்தியா? ம், பார்த்தேன்டா. எல்லாம் கேங்காக தெரிஞ்சிருந்தாளுங்க. கனி வந்திருந்தாளா? கனியா? அது யாரு? டேய், தெரியாத மாதிரி நாடகம் ஆடாதடா. அதான் அந்த ஆரஞ்சு கலர் முடி. ஓ, ஆரஞ்சு கலர் முடி தான் சேருடாலோ அப்படின்னு சொன்னனா? வந்தாளான்னு தான் கேட்டேன். ம், அவ அந்த ஹாசினி ஜோடி தானடா. எப்ப பாரு அவ கூட தானே சுத்துவா. வந்திருந்தா. மச்சான், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சாருக்கு கல்யாணம்னு ஹாசினி கிட்ட சொல்லிட்டேன். டேய் துரோகி, எதுக்குடா அதெல்லாம் சொல்ல போற? ஆ, அப்புறம் சார் ஒரு ஃப்ராடுன்னு அவளுக்கு தெரிய வேண்டாவா? ஏன், அவ உன்னை ஏன் நினைச்சிட்டு இருக்கணுமா? அவ தெரிஞ்சுக்கினா இப்ப சாருக்கு என்ன பிரச்சனை? ஏன், இன்னும் அவளை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ? இவ ஒருத்தி பத்தாதா? கவின், நீ ரொம்ப பேசுற. டேய், இவன் என்னடா மச்சான், தப்பெல்லாம் இவன் பண்ணிட்டு நம்ம என்னவோ கொலை குத்தம் செஞ்ச மாதிரி இப்படி சீனா போடுறான். இங்க பாருடா, ஓவரா பண்ற நீ. ஆமாடா, ரொம்ப டூ மச்ச பண்ற. உங்க அம்மா எவ்வளவு பாசமா வந்து பேசுறாங்க, முகத்தை திருப்பி நோக்காடுற. அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தான்டா அருமை தெரியும். பாருவன், இவன் அப்பா அம்மா இருந்தும் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. இங்க இவன் தானியா இருக்கான். எனக்கு எங்க அப்பா அம்மா இருந்தும் என்ன கண்டுக்கிறது இல்லை. நான் ஏனோ தானோன்னு சுத்துறேன். ஆனா உனக்கு குடும்பமே பாசத்தை கொட்டுறாங்க. இருந்தாலும் உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி. எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வீடு இல்லையே, இப்படி ஒரு சொந்தம் இல்லையேன்னு ஏங்குறோம். ஆனா நீ கால்ல இருந்து எட்டி உதைக்கிற. ஞாபகம் வச்சுக்கடா, இதெல்லாம் இல்லாம ஒரு நாள் நீ ஏங்குவ. என்ன, 2 பேரும் சாபம் விடுறீங்களா? உங்க சாபம்லாம் என்ன ஒன்றும் பண்ணாதுடா. ஆமா, இவர் பெரிய நியாயஸ்தரு. சாபம் ஒன்றும் பண்ணாத, சும்மா உட்காருடா. மச்சான், ஒழுங்கு மரியாதையா வாழை சுருட்டின்னு சைலண்டா இருந்துரு. என்ன சொன்னாலும் செய். ஏதோ கிருத்திகா காட்டுற தயவுல பொழைச்சு போடா. என்னடா, அவ கூட சேர்ந்துன்னு என்ன நக்கல் அடிக்கிறியா? மச்சான், கிருத்திகா கூட சமாதானமா பேசுடான்னா அவகிட்டயும் சண்டை இழுத்துட்டு வந்துட்டான்டா. அவ இப்ப வில்லி ரேஞ்சுக்கு பேசுறா. எப்படியோ அவகிட்ட மாட்டின் முழுக்கிட்டோம். நம்மளுக்கு என்ன, நம்ம நல்லது சொன்னா இவன் நம்ம மேலேயே எரிஞ்சு விழுறான். எனக்கு யாரும் நல்லது சொல்ல வேண்டாம். எனக்கே எல்லாமே தெரியும். அவளை என்ன பண்ணணும்னா எனக்கு தெரியும்.
என்னமோ பண்ணிக்கோ. இப்போ வாட சாப்பிடலாம், பசிக்குது. என்னடா பேரனுங்களா, சாப்பிட்டீங்களா? ஏதோ சாப்பிட போறோம் பாட்டி. நீங்க யாருன்னு தெரியலையே பாட்டி. அப்பவே அங்க வெளியே நின்னப்போ வேற மாதிரி தெரிஞ்சுங்க. அது என்னோட தங்கச்சிடா. ஓ, அப்ப நீங்க பெரிய பாட்டியா? ம், ஆமாம். என்னடா ராக்கி, எப்படி இருக்க? பாட்டி, அவன் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கான், கோவம். அதால பேசாதீங்க. கல்யாண மாப்பிள்ளைக்கு என்னடா கோவம், டென்ஷனு? அது ஒன்றும் இல்லை பாட்டி. அவன் கேட்ட மாதிரி அவன் கல்யாணத்தை ஜாம் ஜாமன் நடத்தல. இப்படி சிம்பிளாக தானே பண்ணுறாங்க. அதான் சாருக்கு கோவம். அவ்வளவுதானே? இப்போ இந்த கல்யாணம் முடியட்டும், அப்புறமா ஜாம் ஜாமன் பண்ணலாம். கேட்டுக்கடா, பாட்டி ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இப்போ நான் என்னத்த சொல்லிட்டான்னு இப்படி வெடுக்குன்னு திரும்பி உக்காந்துக்கிறான். அவன் அப்படித்தான் பாட்டி, நீங்கள் கண்டுக்காதீங்க. சரிங்கடாப்பா, சாப்பிடுங்க. ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க, எடுத்துட்டு வரேன். ம், சரிங்க பாட்டி. அத்தை, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? நான் வேணா பெரிய மாமாவை கூப்பிட்டுட்டா, இல்லை கிருஷை கூப்பிட்டுட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. அப்புறம் ஏன் அத்தை, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, ராக்கி வந்திருக்கான் வீட்டுக்கு. ஓ, வந்துட்டானா? ம், யாருக்கிட்டேயும் ஒரு வார்த்தை சரியா கூட பேசல. அவனுக்காக நீங்க எதுக்கு அத்தை ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்ண வேண்டியது அவன். என்ன ஸ்ரீ, நீயே இப்படி பேசுற? அவன் ஃப்ரெண்டுன்னு அவனுக்காக தானே நீ பேசுவ. அதெல்லாம் அப்போ, இப்போ இல்லை. இப்போ நான் அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறான். ஏம்மா, உன்கிட்ட கூட அவன் பேசலையா? நான் இன்னும் அவனை பார்க்கவே இல்லை அத்தை. அங்கே டைனிங் ரூமில் தான் இருக்கான். போய் பார்த்து பேசு போ. இங்கே பாருங்க, நான் போய் அவனை பார்க்கணுமா? எதுக்கு? நான் எதுக்கு அவனை பார்த்து பேசணும்? ஸ்ரீ, அவன் ராக்கி கிருஷியோட தம்பி. நீ அவனோட அண்ணி. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தானே? மாத்த, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். அது அவன் நியாயமாக இருந்தா நானும் அவன்கிட்ட நல்லா தான் நடந்திருப்பேன். ஆனால் இவன் இவ்வளோ மோசமானவனா இருக்குவான்னு எனக்கு தெரியாதே. மோசமானவனா? ஏன், என்ன ஆச்சு? அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா என்ன? அது அது வந்து அவன் வீட்டை விட்டு போனது பெரிய தப்பு தானே. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்பவும் வரல. இவங்க எல்லாம் போய் கூப்பிட்டாங்க, அப்பவும் வரல. கிருத்திகா போய் பேசினா, அவளை அடிச்சிட்டான். இதெல்லாம் கேட்டப்புறம் எப்படியத்தான் எனக்கு அவன் கூட பேச மனசு வரும்? வந்தா வந்துன்னு போட்டோம். இது அவனோட வீடு, நீங்கள் அவனோட அம்மா. அவனுக்கு இங்கே எல்லா ரைட்ஸும் இருக்கு. நான் கேட்கறதுக்கு என்ன இருக்கத்த? என்ன ஸ்ரீ இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்ட? எனக்கு அப்புறம் இந்த வீட்டில் எல்லாமே நீ தானே. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அத்தை. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா சொல்லுங்க. இல்லை, எதுவும் இல்லை ஸ்ரீ. சரி அத்தை, இன்னைக்கு நான் வீட்டில் இருக்க விரும்பல. நான் காலேஜ் போகணும், கிளம்புறேன். சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஏதாச்சும் சாப்பிட்டுக்கம்மா. இல்லை அத்தை, வேண்டாம், நான் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன். அத்தை, சொல்ல மறந்துட்டேன், அர்ஜுன் மாமாவும் கிளம்பிட்டாரு, தெரியும் தானே? ம், தெரியும்மா. கிரிஷ் அவரும் கிளம்பிட்டார் அத்தை. ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான மீட்டிங்கா, அதான் கிளம்பிட்டாங்க. சரி ஸ்ரீ, பார்த்து போயிட்டு வா. நீங்கள் உடம்பு பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், போ. இவன் பண்ணுற வேலைக்கு இந்த வீட்டில் இவன் வந்ததுக்கு சந்தோஷப்பட ஒரு ஆள் கூட இல்லை. ராக்கி எவ்வளவு நல்ல பையனாக இருந்தான், எதனால் இப்படி மாறிட்டான்? அம்மா, அம்மா. என்ன கனி வாய்ஸ் மாதிரி கேட்குது? இப்போதான் நான் காலேஜ் போனேன். இப்போதான் நீ காலேஜ் போனேன், என்ன அதுக்குள்ளே வந்துட்ட? அம்மா, இன்னைக்கு கிளாஸஸ் எதுவும் இல்லை, எங்கள் லெக்சரர்ஸ் வேறு வரலம்மா, அதான் வந்துட்டோம். அத்தை, வாமா ஹாசினி, எப்படி இருக்க? இந்த பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சு. ம், நல்லா இருக்கேன் அத்தை. அதை அந்த காலேஜ் ஆளுங்களுக்கு சொல்ல தெரியாதா? இப்படி பசங்களை சும்மா அங்கிக்கும் இங்கிக்கும் ஏன் அலைய வைக்கிறாங்க? மா, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா, நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுன்னு வரணும். என்னமோ போடி, என்ன படிப்போ. சரி, அண்ணன் எங்க? தெரியலடி, எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பான். உட்காருமா ஹாசினி, ஏன் நின்றுட்டே இருக்க? இருக்கட்டும், பரவாயில்ல அத்தை. அம்மா, ஹாசினி வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லை, வெளியே போயிருக்காங்க. அதான் அவங்க வர வரைக்கும் இங்கேயே தங்குவாம்மா. எங்கம்மா போயிருக்காங்க? எங்கள் அப்பா அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்காங்க அத்தை. ஓ, அப்படியா? சரி சரி. அம்மா, நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ரூமில் இருக்கிறோம்.
ம் சரி, குடிக்க ஏதாவது தரேன், வந்து எடுத்துட்டு போவா. ம் சரிம்மா. என்னம்மா, குடிக்க ரெடி பண்ணிட்டியா? இந்தடி, எதுக்குடி அவளை இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வந்த? அம்மா, அதான் சொன்னேன்ல, அத்தையும் மாமாவும் வீட்டில் இல்லைன்னு. இல்லைன்னா என்ன, அவங்க வீட்டுக்கு போக முடியாதா? அம்மா, ஏம்மா இப்படி இருக்க? அவளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது உனக்கு. அவள் அப்படி என்னதான் செஞ்சிட்டா? எனக்கு ஏன் அவளை பிடிக்காம போகுது? நீயும் உங்கள் அண்ணனும் பண்ணுற காரியத்தால தான் நான் அவளை வெறுக்கிறேன். உனக்கே தெரியும் தானடி அண்ணன் அவளை விரும்புகிறான்னு. எதுக்குடி நீ சும்மா சும்மா அவளை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வர? நானே அவன் மனசு மாதிரி நான் பார்க்குற பொண்ணை கட்டிக்கிட்டா போதும்னு வேண்டாத கடவுள் இல்லை. நீ என்னடான்னா அவன் மனசு மாறினாலும் நீ விடமாட்ட புள்ள தருது. இங்கே பாரு, அப்படியே அவன் இவளை கட்டிக்கிட்டான், என்ன தப்பு? இவளை விட ஒரு நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைக்குமா? அப்படியே அரைஞ்சன்னா பாரு. படிக்கிறியா? படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இந்த பெரியவங்க பேச்செல்லாம் உனக்கு வேண்டாம். என்னம்மா நீ பழைய காலத்து பாட்டி மாதிரி பேசுற? இப்பெல்லாம் எப்படி இருக்காங்க? நீ என்னடா அண்ணா? இவளுக்கு என்ன குறைச்சல்? அழகா இருக்கா, அண்ணனுக்கு ஏத்த ஜோடி, நல்லா படிச்சிருக்கா. அப்புறமா இன்னும் என்ன வேணும் உனக்கு? எனக்கு இவங்க குடும்ப சங்காத்தமே வேண்டாம், போதுமா? அப்படியா? சரி, அண்ணன் இவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னா அப்ப என்ன செய்வ? என் பையன் என் பேச்சதான் கேட்பான். அப்படியா? சரி, பார்க்கலாம். என்னடி, உன் பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லை. ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டியா என்ன? அப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது சொல்லிட்டேன். சேச்சா, இது வரைக்கும் எதுவும் பிளான் பண்ணல. இப்ப நீ சொல்லிட்டல, இனி பண்ணிட வேண்டியதுதான். வர வர இந்த வீட்டுல யாருக்கும் என் மேல மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. அப்ப சிவா என் பேச்ச மீறி இவளை கட்டிடுவானோ?